வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ். கடல் பாறையை முழுசாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரையை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு உரித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 7லேருந்து 8 வரமிளகாய் நல்லா தண்ணியில் ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்குவோம். நல்லா ஃபிஷ்குள்ளாரையும் நல்லா கோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ளே எல்லாம் நல்லா பிடிச்சி வரும். இது 1 ஹவர் வரைக்கும் நல்லா மேக்னேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். ஆயில் பேனில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேக்னேட் பண்ண ஃபிஷ்ஷை இதில் சேர்த்துட்றேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி இருந்தால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட சூப்பரான பாறை மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.